குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து தீபாவளி. காலையிலே எழுந்திரிச்சு அப்படியே ஃபோட்டோஸ் ஏதாவது எடுக்கலாம், ஃபோட்டோ ஷூட் போகலான்னு நினச்சேன். ஆனால் தூங்கிட்டேன், செம்ம மழை வேற. இப்போ வந்துட்டு டைம் 10 o'clock. இப்போ தான் நான் எழுந்திரிச்சிருக்கேன். ஒரு சார் வந்துட்டு பட்டாசுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயும் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நான் காட்டி தரேன் அவனை. குட்டி மக்கள டி கல்லா காது மட்டும் ஆடுது பாரு. வெளியே கொண்டு கெட்டு போட்டுட்டான் அவன. டேய் முஃபாசா, நான் கூப்பிட்டு பார்க்காமல இருக்க. ஓடு ஓடு ஓடு. ஏற்படுறான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்தா கண்டுக்காம இருக்கான். கூப்பிட்டா கூட திரும்ப மாட்டான். சரி ஓகே, இன்னைக்கு வந்துட்டு டே அப்படின்னா இன்னைக்கு தான் தீபாவளி. ஸோ எதுனா பண்ணணும்னா வீடியோ இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. காலையிலே ஃபோட்டோ ஷூட்க்கு போகலாம். ஸோ அதை வந்துட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி கேட்ச் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அதுவும் போகலை. காலையில் மழை, ப்ளஸ் நான் 10 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ ஒரு வேளை இன்னைக்கு ஏதாச்சும் கொஞ்சம் நான்வெஜ் சமைப்போம். அது வேணால் நான் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு எழும்பி ஃப்ரெஷ் ஆகலாம். ஃப்ரெஷ் ஆகிட்டு சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். பட்டாசு டப்பாசு நிறையா. ஸோ ஸ்வீட்க்கு வந்துட்டு அடப்பிரதமன் பண்ணலான்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கான திங்ஸ் வாங்குறதுக்கு கிரே சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். ஆனால் அங்கே கிடைக்கவே இல்லை. ஏன்னா சின்ன சின்ன கடையில் இருக்காது அந்த அடப்பிரதமனுக்கான மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கேயுமே இல்லை. அப்புறமா பீஃப் வாங்கிட்டு தென் டிமார்ட் போயிருந்தோம். சரி ஓகே அங்கேயாச்சும் இருக்குமான்னு, பட் அங்கேயுமே இல்லை. ஸோ அப்புறம் வீட்டில் வந்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முஃபாசா குட்டிக்கு பீஃப். ஸோ என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு பரோட்டா பண்ண போகிறோம். ஸோ என்னோடய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு, பால், முட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். குட்டி தாங்க குட்டி செல்ல குட்டி அப்பு. பட்டாசு வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்களா? அவங்கள பயப்பட்டீங்களா? ரொம்ப பயப்படக்கூடாது தங்கக்குட்டி. ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல நீங்கள். ஜெர்மன் ஷெப்பர்டு பேபி, நீ ஜெர்மன் ஷெப்பர்டு பயப்படலாமா? விடு விடு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் விடு. ஜெர்மன் ஷெப்பர்ட் பேபி, நீங்கள் பயப்படலாமாடி தங்கக்குட்டி? இப்படி வந்து உட்கார்றதா? பெட்டில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க அம்மா பக்கத்தில். ஸோ இதுதான் அவுட்புட். நிறைய பேர் ரொட்டி மாதிரி இருக்குது, சப்பாத்தி மாதிரி இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க. பட் டேஸ்ட் வந்துட்டு பரோட்டா மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் முஃபாசாவும் சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வசந்த் அண்ட் கோ கிளம்பிட்டோம். ஸோ வசந்த் அண்ட் கோக்கு போனால் ஃப்ரிட்ஜெல்லாம் செம்ம ரேட்டு. நார்மலாக இருக்கிற ரேட்டு ப்ளஸ் எல்ஜி எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக போட்டிருந்தான். ஸோ அங்கே இருந்த அப்புறமா கொஞ்சம் ஃப்ரிட்ஜெலாம் பார்த்துட்டு சரி ஓகே எதுக்கு நம்ம சரவணா ஸ்டோரும் ஒன்று செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருப்பி சரவணா ஸ்டோர் கிளம்பிட்டோம். செம்ம புகை அந்த தீபாவளினால், செம்ம புகை. பட் கேமராவில் தெரியல, நான் நேரில் வந்துட்டு அவ்வளோ புகையாக இருந்துச்சு. அப்புறம் சரவணா ஸ்டோர்லேயும் செக் பண்ணிவிட்டு வேர்ல்பூல் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இஎம்ஐ ஆப்ஷன் இங்கே சென்னையில் வாங்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே ஃபேன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.